ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான பணியாரம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா உண்ணியப்பம் ரெசிபி. இது கேரளாவில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு குழிப்பணியாரம் ரெசிபி. இதை நெய்யப்பம்னு சொல்லுவாங்க, வாழைப்பழம் அப்பம்னு சொல்லுவாங்க, இல்லை கார்த்திகை அப்பம்னு சொல்லுவாங்க, எப்படின்னாலும் சொல்லலாம். அப்பம் ரெசிபியை குழிப்பணியாரத்தில் செய்கிறதுனால இதுக்கு பேர் உண்ணியப்பம் ரெசிபி. இதை எப்படி செய்கிறதுன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா, ஃபஸ்ட்டு 2 கப் அளவுக்கு மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா 2 தடவை அலசிக்கலாம். ஃபஸ்ட்டு எப்போவுமே நார்மல் அரிசியை விட பச்சரிசியை நல்லா நம்ம க்ளீன் பண்ணணும். கொஞ்சம் தூசி அதிகமாக இருக்கும். ஸோ நல்லா ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணிலாம் நல்லா வடிச்சிட்டு திரும்ப தண்ணி ஊற்றி ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். மாவு பச்சரிசி எந்த அளவுக்கு நல்லா ஊறுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அப்பம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஸோ நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. பச்சரிசி மாவு நல்லா ஊறின பின்னாடி ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். அதில் 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு மட்டும் நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு பாகுபதம் அப்படிலாம் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் நார்மலாக வெல்லம் கரைஞ்சா போதும். அதை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க பச்சரிசியை எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துட்டேன். இப்போ நல்லா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், நல்லா வெள்ளையாக நல்லா இப்போ அரைக்கிற பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே மாற்றிக்கலாம். நீங்கள் கிரைண்டர் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட பச்சரிசி அரிசியாக இல்லைன்னா மாவாக இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக மாவே ரெடி பண்ணி அதுக்கப்புறம் கூட சுட்டுக்கலாம். நீங்கள் ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே டேரெக்டாக நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் எப்படி அரிசி ஆட் பண்ணுறோமோ அதே மாதிரியே நீங்கள் பச்சரிசி மாவை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் பண்ணுற ப்ரொசீஜரை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெல்லத்தை நல்லா வடிகட்டியில் வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணுறீங்கன்னா நல்லா வடிச்சிட்டு இதே மாதிரியே ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் அதில் இருக்க தூசி எல்லாமே ஃபில்டர் ஆகி வரும். நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா சில நேரம் தூசி இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்போயுமே வெல்லத்தை காய்ச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வாழைப்பழம் எடுத்துக்கலாம். வாழைப்பழம் பார்த்திங்கன்னா நான் சின்ன சைஸ் வாழைப்பழம் ஒரு 4 எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய சைஸ் வாழைப்பழம் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 ஆட் பண்ணிக்கோங்க. நான் சின்ன சைஸ் வச்சுருக்கிறதுனால ஒரு 4 ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் 5 ஆட் பண்ணுறதுனா கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ வாழைப்பழத்தை உரித்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன வெரைட்டி ஆட் பண்ணணும்லாம் கிடையாது. நீங்கள் எந்த வெரைட்டி கையில் வச்சுருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2லேருந்து 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த அளவு எப்படி இருக்குன்னா, நீங்கள் வெல்லம் எப்படி ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவு பொறுத்து தான் கெட்டியாகவும் தண்ணியாகவும் இருக்கும். ஆனால் நீங்கள் அரைக்கும் போது நீங்கள் எப்படினாலும் அரைச்சிக்கலாம். நம்ம ஊற வைக்க தான் போகிறோம். அதனால் இப்போ எந்த கன்சிஸ்டன்சி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் நல்லா மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை 7லேருந்து 8 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா நான் சாயங்காலம் செஞ்சு வச்சுருக்கேன். இதை நான் நாளைக்கு காலையில் தான் செய்ய போகிறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக மூடி தனியாக வச்சுருங்க. மாவு நல்லா புளிச்சாதான் நம்மளுக்கு பணியாரம் செய்யும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் உடனே செய்கிறீங்கன்னா கல் மாதிரி ஆயிரும், பணியாரம் நல்லா சாஃப்டாக இருக்காது. அதனால் நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்படி நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் மைதா இல்லைனா கோதுமை மாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா 1 மணி நேரம் நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுட்டுக்கலாம். கண்டிப்பாக 1 மணி நேரமாவது ஊறணும், அப்படின்னா தான் சாஃப்டாக வரும். அப்படி இல்லைன்னா நல்லா இருக்காது, கல் மாதிரி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நான் நார்மலாக நைட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துட்டேன். இது 8 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மாவு லைட்டாக புளிச்சிருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வரணுன்றதுக்காக நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் ஆட் பண்ணவும் செய்யலாம், ஆட் பண்ணாமே செய்யலாம். ஏன்னா மாவு ஊறிடுச்சு. ஆனால் நான் கொஞ்சம் இன்னும் சாஃப்ட்னஸ் வரதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் பச்சரிசி மாவு வச்சுருந்தீங்கன்னா வெல்லம், வாழைப்பழம், உப்பு, ஏலக்காய், பேக்கிங் சோடா எல்லாத்தையுமே மொத்தமாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுட ஆரம்பிச்சிடலாம். நான் அரைச்சி வச்சுருக்கிறதுனால இந்த மாதிரி நைட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் செய்கிறேன். இப்போ நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா கருப்பெல்லு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். வெள்ளை எள்ளு ஆட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். கருப்பெல்லு ஆட் பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் கருப்பெல்லு ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் கூட நீங்கள் நெய்யில் வறுத்துட்டு ஆட் பண்ணலாம், அது உங்கள் விஷ் தான். அதுக்கப்புறம் ஒரு பேனில் நெய் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு
தேங்காயை வந்து நான் பல்லாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து தேங்காயை வந்து துருவிட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணுறதுனால கட் பண்ணிவிட்டு நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து நெய்யில் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணாலும் ஓகே, இல்லை தேங்காய் வந்து பச்சையாக ஆட் பண்ணாலும் ஓகே, இல்லை இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் தேங்காய் வந்த பின்னாடி ஆட் பண்ணாலும் ஓகே. நீங்கள் எப்படினாலும் செஞ்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வறுத்துட்டு ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து தேங்காய் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக வந்து நம்ம உப்பு மட்டும் ஆட் பண்ணணும். அது வந்து எவ்வளோ ஆட் பண்ணணும்னா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஒரு பிஞ்சு தான் ஆட் பண்ண போகிறோம். சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணுமோ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு மாவு எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க. மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி வந்து மாவு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக வந்து அரிசி மாவு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா மாவில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிடும். அதே ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா மாவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணியாரம் வந்து கல் மாதிரி இருக்கும். அதனால் நல்லா இருக்காது. அதனால் கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதுக்குன்னு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணியாரம் ஊற்றும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக ஒரு கிளாஸில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கிளாஸில் நீங்கள் ஊற்றும் போது உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் கிளாஸில் எடுத்து ஊற்றும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் வந்து நார்மலாக ஸ்பூனில் ஊற்றுறத விட கிளாஸில் ஊற்றும் போது நல்லா சிந்தாமல் நீட்டாக வரும். அதுக்காக வந்து நான் கிளாஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் மாவை. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒவ்வொரு பேட்சுக்கு வந்து கிளாஸில் எடுத்து ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வந்து ஈஸியாக உங்களுக்கு எந்த இதுவுமே சிந்தாமல் நீட்டாக வரும். இப்போ வந்து பணியாரம் பேன் எடுத்துக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா குழியிலையும் பாதி வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, பாதி வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து நெய் அப்பன்றதுனால நெய் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணணும். அப்படின்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம நார்மலாக குழிப்பணியாரம் செய்கிற மாதிரி இல்லை. நம்ம வந்து குழிப்பணியாரத்தில் லைட்டாக வந்து எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் வந்து மாவு வந்து ஆட் பண்ணால் போதும். இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழியில் ஃபுல்லாக நெய் இல்லைனா வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிடுவாங்க. அது வந்து மிதக்க தான் வந்து இந்த அப்பம் வந்து ரெடி ஆகும். ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா பணியாரம்னு சொல்கிறத விட இது வந்து அப்பம் தான் சொல்லுவாங்க. அப்பம் வந்து நம்ம நார்மலாக வந்து எண்ணெயில் போட்டு எடுப்போம். இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அப்பா மாவே வந்து ஷேப் வரணுன்றதுக்காக குழி பணியாரத்தில் நிறைய எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணுவாங்க. அதனால தான் இது பேர் வந்து உண்ணியப்பம். நம்ம நார்மலாக வந்து பணியாரத்தில் வந்து இவ்வளோ எண்ணெய் தேவையில்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நெய்யை ஆட் பண்ணிட்டேன், தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குழியில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மெதுவாக ஊற்றுங்க. மாவு வந்து எவ்வளோ ஆட் பண்ணணும்னா அந்த குழி வந்து நல்லா முங்குற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கம்மியாக ஆட் பண்ணாலும் ரொம்ப சின்னதாக வந்துடும், நிறைய ஆட் பண்ணாலும் சைட்லலாம் வந்து ஷேப் இல்லாமல் விரிஞ்சு போயிடும். அதனால் அந்த குழி வந்து ஹோல்ட் ஆகிற மாதிரி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண பின்னாடி அந்த எண்ணெயெலாம் வந்து மேலே வர ஆரம்பிச்சிரும். நல்லா வந்து அந்த எண்ணெயிலே வந்து வேக ஆரம்பிச்சிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறது நல்லா வெந்துடும். நல்லா சைடில் எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் பணியாரத்தில் நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே சுட்டு எடுத்து முடிச்சிருவோம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்மளுக்கு ப்ரௌன் கலரில் மாறணும். அதுக்குன்னு ரொம்ப டார்க் ப்ரௌன் இல்லை, நம்மளுக்கு வந்து கோல்டன் ப்ரௌன்லேருந்து நம்ம மீடியம் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி எடுக்கணும். அப்படின்னா தான் வந்து இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட் எல்லோ கலர் அந்த மாதிரி கோல்டன் கலருக்கு முன்னாடி கலரில் இருக்கும். இது வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா வேகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 சைடு நல்லா வெந்துடும். நல்லா டார்க் ப்ரௌனில் வந்துடும், நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடும். அப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் நிறையா எண்ணெய் நெய் வந்து நிறையா மிதக்கும். இது வந்து நீங்கள் அடுத்தடுத்து ஊற்றுறதுக்கு வந்து திருப்பி எண்ணெய் நெய் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி ஊற்றுனதில் வச்சே நம்ம வந்து டைரெக்டாக வந்து எத்தனை பேட்ச்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து ஒரு பேட்ச் 2 பேட்ச் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இதே எண்ணெய் நெய்யிலே வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். திருப்பி வந்து எண்ணெய் நெய் ஊற்ற தேவையில்லை. ஏன்னா இதிலே ஆல்ரெடி நிறையா இருக்குது. ஸோ வந்து இதிலே நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்படி வந்து நீங்கள் இந்த அப்பா மாவை வந்து அப்பா மாதிரி சுட்டு எடுத்துக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், எண்ணெய் நல்லா காய வச்சுருங்க. காய வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு குழிக்கரண்டி இருக்குல்ல அதில் வந்து இந்த மாவை ஆட் பண்ணிவிட்டு அந்த குழிக்கரண்டியை வச்சு நல்லா வந்து திருப்பி போட்டிங்கன்னா அந்த பந்து மாதிரியே வந்து பணியாரம் ஷேப்லேயே அழகாக நீட்டாக வந்துடும். நீங்கள் இதை வந்து அப்பம் மாதிரியே கூட டேரெக்டாக வந்து எண்ணெயில் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து அப்பம் சைஸில் கொஞ்சம் பெருசாக தட்டையாக வரும்.
ஆனால் வந்து இந்த மாதிரி பந்து மாதிரி வருமானு கேட்டால் வராது. நீங்கள் பந்து மாதிரி வரதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு குழிக்கரண்டியில் அதில் வந்து மாவு ஊற்றி கொஞ்ச நேரம் அப்படியே லைட்டாக வந்து எண்ணெயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த குழிக்கரண்டியை வந்து திருப்பி போட்டிங்கன்னா நல்லா பந்து மாதிரி அழகாக நீட்டாக வந்துடும். நீங்கள் வந்து அப்பா மாதிரி கூட இதை சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து குழிப்பணியாரம் மாதிரி தான் வேணும்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் தான் ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு அழகாக நீட்டாக வரும். ஸோ வந்து அது உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் எப்படி ரெடி பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே நான் வந்து கார்த்திகை அப்பம் வந்து செஞ்சுருப்பேன். அதுக்கு வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், லாங் வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன், ஷார்ட்ஸும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி உண்ணியப்பம் வந்து நான் போன வருஷம் போட்டது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுக்குன்னு போட்டிருப்பேன். அது உங்களுக்கு வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் இயர் போட்ட இன்ஸ்டன்ட் உண்ணியப்பம் ரெசிபிக்கும் நான் லிங்க் தரேன், கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அப்பம் ரெசிபிக்கும் நான் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இதை வந்து ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம். இதை வந்து எடுத்துட்டு ஒரு சல்லடை இல்லைனா வடிகட்டியில் அப்படியே வச்சுருங்க. ஏன்னா நெய் எண்ணெய்லாம் வந்து நிறையா இருக்கும். கீழே வந்து எண்ணெய் ஃபில்ட்ரு ஆகிறதுக்கு ஏதாவது வந்து கீழே வச்சுக்கோங்க பாத்திரம். அது மேலேயே வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு ஏதாவது சல்லடையில் வந்து இதை பொரிச்சிட்டு மேலேயே வச்சுருங்க. எண்ணெய் கொஞ்சம் வந்து நல்லா ஃபில்ட்ரு ஆகி வடிஞ்சிரும். இதே மாதிரியே மிச்சம் இருக்க மாவை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நல்லா ப்ரௌன் கலரில் அழகாக வந்திருக்கு. நம்ம எடுக்கும் போது பார்த்திங்கன்னா மீடியம் ப்ரௌன் கலரில் இருக்கும். கொஞ்சம் டைம் ஆக வந்து பார்த்திங்கன்னா டார்க் ப்ரௌனில் மாறிடும். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்ட்டான உண்ணியப்பம் ரெசிபி கேரளா ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து அவங்க விஷு ஃபெஸ்டிவல்ஸ்க்கு செய்வாங்க, கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து செய்வாங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்து கார்த்திகை தீபத்துக்கு இந்த அப்பம் வந்து செய்வாங்க, நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கும் இதை செய்வாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த அப்பம் செஞ்சு பாருங்கள், எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.